ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சூர்யா சாருடைய படம் வந்தது, இப்ப வரப்போது சூர்யா சாருடைய பாடல். ஐயோ ஞாபகம் வச்சுங்க, மூவி கிடையாது, இட்ஸ் a song. ஓகேவா? ரெடி இருங்க, நான் சொல்லி போங்க. 3 2 1 கோ. நிசாக்கா அழுத்திட்டீங்களா? நான் கைய தான் வச்சேன், இவன் தான் அமுக்குறான். சும்மா அமுக்குனா ரெண்டு பேர் கழுத்தை பிடிச்சு அமுக்கிறீங்க. நீங்க சும்மா இருந்தாலே நம்ம ஜெயிச்சிருவோம்டா. ஏன்டா இப்படி பண்றீங்க? எதுக்குடா அமுக்குன? சரி சொல்லுங்க. அதே டோன்ல சொல்லிட்டா? நீல ஒளி மலை விடுற அதிகர எக்ஸாக்ட்லி, இட் இஸ் தி ராங் ஆன்சர். என்ன பண்ற? குழப்பமா இருக்கு. அவனே கண்டுபிடி, நமக்கு விட மாட்டேன். ஏய் இன்னொரு பாடி, தயவு செஞ்சு டியூன் போடுங்க. அண்ணா பாடுங்க, தனியா சொல்லாதீங்க. ஓகே யோகி எக்ஸ்பிரஸ் பாசா. வாட்ஸ் ஆன்சர்? சொடக்கு மேல சொடக்கு போடு. சொடக்கு மேல சொடக்கு போடுடி. நாங்க இன்ட்ரெஸ்டாவே இல்லங்க. இந்த டீம் சொடக்கு மேல சொடக்கு போடுது, அந்த டீம்ல நிசா சொந்த டீமுக்கே மண்ணலி போடுது. டேய் நான் உண்மையை சொல்றேன்டா, நான் அமுக்கு கிடையாது, நான் அப்படி வச்சிருக்கேன், இவன் அமுக்கிட்டு திரும்பிக்கிறான். அப்புறம் எல்லாரும் என்னைய தான் சொல்றீங்க. இது வரைக்கும் நம்மளுடைய மண்ட பத்திரம் ரவுண்ட்ல 2 பாயிண்ட் எடுத்து they are in the leading. So totally 7 questions தான். அவங்க ஒரு 4 எடுத்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க தான் வின்னர் ஆயிடுவாங்க. தயவு செஞ்சு டஃப் கொடுங்க. ஓகே நெக்ஸ்ட் அந்த அதிர்ஷ்டசாலி யார் என்று பார்க்க போகிறோம். நாங்க என்ன வச்சுக்கிட்டா வந்தன பண்றோம், வர மாட்டேன். வெள்ளை மனசு அசார். ஐயா இப்ப இல்லையா வெள்ள மனசு, அது தெரியாம சொல்லிட்டேயா. இப்ப வரப்போறது உங்களுக்கு சூர்யா சாருடைய படம் அசார். உங்களுக்கான திரைப்படம் இது. ஐயா கால் முளைத்த பூவே தானே? 3 கை வைக்காத. 2 1 கோ. சத்தியமா தப்பு. ஆயுத எழுத்து. ஏய் 3 எழுத்தாண்டா. ஏண்டா? ஓகே நேருக்கு நேர். தம்பி 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 இருக்கு. நாக்க புடுங்கற மாதிரி கேட்டு புடுங்க. நேருக்கு நேரா பச்சையா பார்க்க மாட்டேன் ஒரு கட்டத்துக்கு மேல. 3 எழுத்து நான் சொல்லிட்டு எனக்கே கோவம் வருது. ஓகே அந்த படத்தோட பேரை நான் சொல்ல போறேன். கஜினியா? சரியான விடை. ஆனா பாயிண்ட் கிடையாது. ஏன் பாயிண்ட் இல்ல கிடையாது? ஒரு நிமிஷம். ஓகே பாயிண்ட் தருவோம். அவர் சூர்யா மாதிரி ஆட சொல்லுங்க தருவோம். சட்டை பையில் உன் படம் தொட்டு கூட அசின் மாதிரி நீங்க ஆடுங்க போங்க. போங்க போங்க. 3 எழுத்துட்டேன்டா. பற்றி கொள்ளுதே. இந்த படம் டிஸ்குவாலிஃபை ஆகுது. அதாவது இதுக்கு எந்த பாயிண்ட்டும் எந்த டீமுக்குமே கிடையாது. நெக்ஸ்ட் வரப்போறது சூர்யா சாரினுடைய சாங் நேம். வெள்ள மனசா நெருப்புடாவா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். சப்பா முடியல. சூர்யா சாருடைய சாங் நேம். ஐயோ ஓகே 3 2 1 கோ. அமுகினே. கரெக்ட் ஆன்சர் கொடுங்க. என்னது? ஆத்தி சந்தனக்கட்ட பாத்தா தொண்டக்கட்ட. லெட்ஸ் see அந்த டீம் சொன்னது சரியான பதிலா. தப்பா லூஸ் பைல. ஆத்தி சந்தனக்கட்ட. And the point goes to ஆரம்பிக்கலாம் டீம். இப்பதான் சூடு பிடிச்சிருக்கு. இப்ப வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம முச்சலாமா டீம் 2 பாயிண்ட், ஆரம்பிக்கலாமா டீம் 1 பாயிண்ட் எடுத்திருக்கீங்க. இதே ஸ்பிரிட்டோட போயிடுங்க தயவு செஞ்சு. நெக்ஸ்ட் வர போறது சூர்யா சாரனுடைய திரைப்படம். அதற்காக குனிய போற அந்த ஜென்டில்மேன். ஓகே ரெட். சூர்யா சாரனுடைய படம் நல்லா அமைச்சுங்க. சிங்கம் 2. ஓகே இவன் பேரை சொன்னதும் ஏய் அந்த படமே இல்லடா. அது எந்திரன் ஏதோ சொல்லிட்டு இருக்கு. இது சூர்யா சார் படம். நான் சொன்னது இந்திரன்டா. சிங்கம். இந்திரனா? நான் டைம் இல்ல சார், செக் பண்ணிடுவோம். சிங்கம் 2 சரியா தவறா ப்ளீஸ். சிங்கம் 2 is the correct answer. இரண்டு அணிகளும் தலா 2 மதிப்பெண்களுடன் சமமான இதுல இருக்கீங்க. அவங்க டீம் ஆசைப்படுற மாதிரி வெள்ள பந்து வருதா? இந்த கிழிச்சு விட்டல, ஏன்டா வழங்காத வாய். 2 டீமுமே 2 பாயிண்டோட ஈக்குவலா இருக்காங்க. இந்த பாயிண்ட் எடுக்கிறவங்க தான் இந்த ரவுண்டுடைய வின்னர் ஆக போறாங்க. சோ ப்ளீஸ் ஃபிங்கர் ஆன் த பஸர். அண்ட் இந்த ரவுண்டை முடிச்சலாமா டீம் இந்த பாயிண்ட் எடுத்துட்டாங்கன்னா டைரக்டா அவங்க தான் லட்சாதிபதி ரவுண்டுக்கு போவாங்க. பட் நவ்
இட்ஸ் டைம் டு ஃபைண்ட் சூர்யா சாரோடைய பாடல். இந்த மண்டபத்திரம் ரவுண்டுடைய வின்னர் யாரும் பார்க்க போறோம். இவனே உள்ள போறதுல இவ்வளவு சொதப்புறானே. என்ன முழிக்கிறாரு? நிசா ஹிட் த பஸர். ஒரு நிமிஷம். அவ என்ன என்ன தேடி வந்த யார் ஆரம்பிக்கிறாங்கிறது முக்கியம் இல்ல, யார் முடிக்கிறாங்கிறதா முக்கியம் என்று நிரூபிக்கும் வகையில் இந்த மண்டபத்திரம் ரவுண்டில் அடுத்தடுத்து 3 பதில்களை சொல்லி வின் பண்றாங்க நம்மளுடைய ஆரம்பிக்கலாங்களா டீம். ஆடு ஆடு ஆடு. நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் 4 ரவுண்டு விளையாடுவோம். அதுல யார் எந்த டீம் மேக்ஸிமம் ரவுண்ட்ஸ் வின் பண்றாங்களோ அவங்க தான் அந்த லட்சாதிபதி ரவுண்டுக்கு போவாங்க அப்படின்னு. சோ நடந்து முடிந்த போட்டிகளை வச்சு பார்க்கும்போது மொதல் 2 ரவுண்டு நம்மளுடைய முடிச்சலாமா டீம் வின் பண்ணாங்க. அண்ட் அடுத்த 2 ரவுண்ட் கண்டினியூஸா வந்து நம்மளுடைய ஆரம்பிக்கிறாங்களா டீம் வின் பண்ணிருக்காங்க. சோ இட்ஸ் ஓவராலா வந்து டையா இருக்கு. நீங்க 2 அப்படிங்கிறதுனால அந்த லட்சாதிபதி ரவுண்டுக்குள்ள எந்த டீம் போவாங்க அப்படின்னு நாங்க டிசைட் பண்ண வேண்டிய நேரம். அதுக்கான டை பிரேக்கர் அடுத்து ஒரு பாட்டோ படமோ உங்கள்கிட்ட கொடுத்து அதை யாரு கண்டுபிடிக்கிறீங்களோ அந்த டீம் தான் லட்சாதிபதி ரவுண்டுக்குள்ள போக போறாங்க. ஃபர்ஸ்ட் யார் போக போறாங்கன்னு பாத்துடலாம். டை பிரேக்கர் அப்படிங்கிறதுனால நிஷாக்கா கையால எடுப்போம். என்னைய திட்டுவாங்கடா. சூப்பர். அவங்க கொடுத்த அந்த லக்கி பர்சன் இஸ் none other than சரோஜா தேவி பயன்படுத்திய சோப்பு டப்பா. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, எப்படி பால் எடுத்து கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த பாயிண்டை எடுத்து கொடுத்தீங்கன்னா உங்க மேல உள்ள கலங்கம் துடைக்கப்படும். இல்லைன்னா விளக்கமாத்தால் அடிக்கப்படும். எந்த டீம் லட்சாதிபதி ரவுண்டுக்கு போக போறாங்கிற கொஸ்டின் சீரியஸ்னஸ் இருக்கணும், பசர்ல கை இருக்கணும், வினோத் பாபு எதுவும் செய்யாம இருக்கணும் இந்த ரவுண்ட்ல. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. ஓகே, ஃபர்ஸ்ட் பஸர் பிரஸ் பண்ணது யோகி. உயிரின் உயிரே, உயிரின் உயிரே, முடிச்சிடலாமா டீம் பஸரை பிரஸ் பண்ணி உயிரின் உயிரே அந்த பாட்டுன்னு சொல்லிருக்காங்க. அந்த பதில் சரியா தவறா? உயிரே உயிரின் உயிரே, நதியின் நதியே. லட்சாதிபதி ரவுண்டுக்குள்ளே போகும் அந்த டீம் இஸ் முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம். வெல்கம் டு லட்சாதிபதி ரவுண்ட். இந்த ரவுண்ட்ல நாங்க என்ன பண்ண போறோம்? வேடிக்கை பார்க்கணும். வேடிக்கை தானே உங்க வாடிக்கையே இந்த ரவுண்ட்ல. ஏய், அவன் நம்மள கலாய்க்கிறான்டா. தோத்தது என்ன பண்றது தெரியுமா? அவங்களே பைத்தியம் மாதிரி ஆளாளுக்கு ஒன்று பேசிட்டு இருக்காங்க. பட் நம்ம தோத்த டீம்ட்ட பேச வேண்டிய அவசியமே இல்ல. நம்ம லட்சாதிபதி டீம்ட்ட மட்டும் தான் பேச போறோம். ஓகே, லட்சாதிபதி ரவுண்டுக்கு வந்திருக்கிற டீம் உங்களுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நல்லா கேட்டுக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா 5 கலர் கிஃப்ட் பாக்ஸஸ் இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ல இருக்கு இல்லைங்களா? ஐயா வாஷிங் மிஷின் நினைச்சேன். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ்னு சொன்னதுக்கு அப்புறம் சவுண்டோட லைட் எரியும் ஒவ்வொரு பாக்ஸ்ல இருந்தும். மாத்தி மாத்தி எரியும். ஒரே பாக்ஸ் கூட திரும்ப எரியலாம். சோ நீங்க என்னன்னா இது வந்து மெமரி பவர் அண்ட் கான்சென்ட்ரேஷனுக்கான ஒரு கேம். உங்க 3 பேர்ல யார் நல்ல பிரில்லியன்ட்டோ அவங்க வந்து அதே ஆர்டர்ல அடிக்கணும். 5 சவுண்ட் லைட்டை அதே சீக்வன்ஸ்ல அடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு 25,000 rupees கேரண்டி. இன் கேஸ் நாங்க பிரில்லியன்ட் அப்படின்னு நீங்க 6 அடிச்சிட்டீங்கன்னா 50,000 rupees. நாங்கெல்லாம் இதெல்லாம் வேற லெவல் பண்ணுவோம். 7 அடிச்சிங்கன்னா நீங்க தான் லட்சாதிபதி. இதெல்லாம் நான் பண்ணிருந்தா செம்மையா பண்ணி. நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறேன். இவங்க லட்சாதிபதியாக போறாங்களா இல்ல வெறுங்கையோட போக போறாங்களா என்பதை நம்ம இந்த ரவுண்ட் விளையாடுனதுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். 3 பேர்ல நீங்க இப்பே டிசைட் பண்ணிட்டு சொல்லணும். அந்த பர்சன் தான் ஹேஸ் டு கம் அவுட். லட்சாதிபதி ஆக்குறதுக்கான எல்லா பொருத்தமும் நிறைஞ்சிருக்கிறது இங்க கெமி தான். ஆல் தி பெஸ்ட் கெமி. ஆல் தி பெஸ்ட். நல்லா. டேய், உங்களுக்கான அந்த சவுண்ட் அண்ட் லைட் ரிதம் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட். போடு காக்கா, சண்டா போடு. நவ. பஸர். எவ்வளோ கரெக்டான இன்னொன்னு இருக்குல்ல. எஸ்
அவங்க வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்ல ஆடுறாங்க. பட் இது சரியா தவறான்னு நம்ம ஆன்சர் ரிவீல் பண்ணும்போது தான் தெரியும். இட்ஸ் a time for revealing the answers. நாங்க வயிறு எறிகிற டைம். டேய் ஜண்டலாம் வேஸ்ட்டா. அதாவது உனக்கு முக மாதிரி இருக்கு முடி. ஃபர்ஸ்ட் கெமி நீங்க அடிச்சது வந்து கிரீன். கரெக்ட். செகண்ட் கெமி பிரஸ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ. ரைட்டா? கரெக்ட். தேர்ட் கெமி அடிச்சது வந்து பர்பிள். இஸ் இட் ரைட்? நாலாவதா கெமி அடிச்சது ரெட். கரெக்டா? கரெக்ட். சோ நாலுமே கரெக்ட். அவங்க அந்த மணி அந்த பேங்க்குள்ள என்டர் ஆக போறாங்க. இப்ப அஞ்சாவது சரியா இருந்ததுன்னா அவங்களுக்கு கன்ஃபார்மா 25,000 rupees கிடைக்கும். கெமி அஞ்சாவதா அடிச்சது எல்லோ. கரெக்டா தப்பா? கெமி சாரி. சோ கெமி 4 பாக்ஸஸ் கரெக்டா பிரஸ் பண்ணீங்க. அஞ்சாவது அந்த மெயினான ஒரு பாக்ஸ போட்டு விட்டீங்க. முக்கிய காரணம் நீங்க தோத்ததுக்கு தட் ஜண்டா. நீங்க வேணா போய் அவங்கள அடின்னு அடிக்கலாம் இப்போதைக்கு. நான் வந்து ஜெயிக்க கூடாதுன்னு நினைச்சது உண்மைதான். ஏன் ஜண்டா பண்ணீங்க? ஏன் இப்படி பண்றீங்க? ஒரு வாட்டி ஜெயிச்சிருப்பேன். எல்லாம் உங்களால மூளை குழம்பி நான் செத்துட்டேன். லட்சாதிபதி ரவுண்ட் வரைக்கும் வந்திருக்காங்க. அவங்கள நம்ம வெறுங்கையோட அனுப்பிச்சா அது ஒரு நல்லா இருக்காதுங்கிறதுனால நம்மளுடைய முச்சல்லாமா டீமுக்காண்டி ஒரு கிஃப்ட் வவுச்சர் உங்களுக்காக ஒட்டகம் மார்க் சூடம் மற்றும் சாம்பிராணி வழங்கக்கூடிய ஒரு கிஃப்ட் வவுச்சர். இட்ஸ் worth of 5,000 rupees. ஃபேண்டாஸ்டிக்கா விளையாடுறதுக்கா எங்க டீமுக்கு என்ன? எங்களுக்கு ஏதாவது கொடுங்கடா. ஒண்ணுமே கிளிக்காதனால தயவு செஞ்சு கடைசி ஒரு டான்ஸ் பண்ணி அதுல கலந்துக்கங்க. வாங்க டேய் ஏதாவது கொடுங்கடா. ஊர்ல பாப்பாங்கடா. ஏதாவது கொடுங்கடா.